வணக்கம் என்னாரு அண்ணே. பூக்கெல்லாம் வேலை இல்லைண்ணே, கிளம்புங்க. இல்லை வேணாம். வணக்கம் மாறி நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே, அனைவருக்கும் மத்தியான வணக்கம். இன்னைக்கு மத்தியானம் நான் வீடியோவே போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த சூர்யா பேசின பேச்சை இப்போ நான் யதார்த்தமாக கேட்குற மாதிரி வந்துச்சு. இப்போ தான் உங்கள் வீடியோவை பார்த்தேன். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப அப்படியே ஆக்ரோஷமாக பொங்குற. அதாவது எனக்கும் புருஷன் இருக்கான், எனக்கும் பாலவனியா இருக்கான், அவன் என்ன குடிக்கு தான் அடிமையானவன், மற்றபடி அவன் வந்து நல்லவன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டு இப்போ பேசியிருக்காப்புல. நான் என்ன சொல்கிறேன், குடிக்கு மாத்திரம் அடிமையாக இருக்கிறவனா இருந்தால் நீயும் சேர்ந்து தான் குடிக்கிறவ, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குடிச்சு கும்மாளம் போட்டிருப்பீங்க. அதையும் தாண்டி நீ என்ன இப்போ என்கிட்ட வந்து சொன்னது என்ன, என் புருஷன் என்னை வந்து வேற மாதிரி தொழிலில் யூஸ் பண்ணுறேன், என்னை பல பேர்கிட்ட வந்து அவுத்து காட்ட சொல்கிறேன், அம்மனமாக காட்ட சொல்கிறேன், என்னை வச்சு விபச்சாரம் பண்ணுறேன், இப்படி சொன்னதுனால தான் நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்தேன். நீ தானே சொன்ன இப்ப ஏதோ வந்து பாலா விநாயகர் ரொம்ப நல்லவன், ரொம்ப யோக்கியமானவன், நாணயஸ்தேன் சொன்னீல, அதுக்கு தான் நான் சொல்றேன். வெறும் வெறும் குடிகாரங்க நீங்க ரெண்டு பேரும் தானே இந்த பேச்சு பேசும்போது இவ்வளவு நேரம் நீ பேசுனீல, நான் ஏதாவது ஊடால வந்தேனா, ஏதாவது வார்த்தை நீ நீ இங்காரு நீ சொல்லி வந்ததே அப்படிதான் வந்த. என் புருஷன் சரியில்லைன்னு தானே வந்த, நான் அப்படி ஒன்றும் சொல்லலை. இல்லை நான் கேட்கறது, நான் இந்த பாரு, நான் ஊருக்கு போறது தான், நீ தடுத்து நிப்பாட்டினாலும் நான் நிக்க போறது கிடையாது. அப்புறம் எதுக்கு போறதுக்குள்ள வந்துகிட்டு நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், நான் ஜாலியா இருப்பேன், என்ன ஆதாரம் இருக்கு? ஆனந்த் கூட போய் படுத்ததை பாத்தியா? ஆதார் கார்டுல போவோம் பேர் வேற மாதிரி இருந்தா உடனே அவன் கூட எல்லாம் படுத்ததா அர்த்தமா? தவறுதலா வந்தா இந்த பேச்சு பேசாத. நான் சொல்றத கேளு, நான் கிளம்புறேன்ட்டு இல்லை, கிளம்பிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் எதுக்கு நீ உட்காந்துக்கிட்டு அப்படியே அங்கலாயிரு, அப்படியே உட்காந்துக்கிட்டு வீடியோவில் உட்காந்துக்கிட்டு என் புருஷன் நல்லவன், நான் அவன் நல்லவன், நான் ஏன் போனா என்ன, உனக்கேன் கடுக்குது? நான் இங்க பாரு, நான் இந்த ஒரு தடவை போயிட்டு வரதோட விட்டுருவேன். நீ பண்றத பார்த்தா ஓவர் டார்ச்சர் பண்ணனா நான் அடிக்கடி எங்கனாலும் போவேன், கொடைக்கானல் போவேன், ஒகேனக்கல் போவேன், ஏற்காடு போவேன், உன்னை எங்கெங்க கூட்டு போனேன்னா அங்க பூரா சுத்துவேன். அப்புறம் எதுக்கு, அப்புறம் நீ எதுக்கு இப்ப தேவையெல்லாம் பேசுற? அதைத்தான் நான் சொல்றேன். அப்படியா? உன்னைய கூட்டு போய் எத்தனை பேர்ட்ட நான் கூட்டி கொடுத்தேன்? அப்படியா? சரி ரைட், ரொம்ப சந்தோஷம். அது பாக்குறவங்களுக்கு தெரியும் ரைட்டா? சரி, இதுக்கு மேல எந்த பேச்சு வச்சுக்கிறாத, நான் பேசுறத பேசிக்கிறேன். நீ இவ்வளவு நேரம் பேசுனீல, நான் ஏதாவது வாயை திறந்தேனா? நான் போறேன்னு சொன்னா எனக்கு என் குடும்பம் முக்கியம், நான் போறேன்ட்டேன். நான் போய்த்தான் ஆகணும்ட்டேன். 4 நாளா கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி உனக்கு நான் படிச்சு படிச்சு சொல்றேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற. சும்மா உட்காந்துக்கிட்டு நீ போனா நான் அப்படி போயிடுவேன், நீ போனா நான் இப்படி போயிடுவேன், நான் எங்க போறேன் எங்க வர்றேன்னு யாருக்கு டெம்பர் கிளாஸ் ஓட்ட போறேன்னா ஒட்ட போவேன், யாரும் வேணாண்ட. அதுக்கடுத்து ஒரு வார்த்தை பிட்ட போடுற, நான் எங்க போனா என்ன, எவன் கூட போய் இருந்தா என்ன, உனக்கு நான் ஃபோன் பண்ணா என்ன, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன் அப்படிங்கிற. ரெண்டாவது, ஃபோன் பண்றதுக்கு ஆதாரம் ஏதாவது போட்டேன்னா அதுக்கப்புறம் என்னை செருப்பை கட்டி அடிக்கிற. நீயா இஷ்டத்துக்கு பேசுற. ஏன் ஒரு அக்கறையில உனக்கு நான் ஃபோன் பண்ணி விசாரிக்க மாட்டேனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, ஏது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு? அப்படியா? சரி சரி, அதான் சரி. நான் போறது என்ன குளிக்க போறேனா இல்லை எதுக்கும் போறேனா? பண்ணிக்கேன்னு சொல்லிட்டு அதோட விட மாட்டேங்கிறீங்க. சரி சரி சரி, இதே வார்த்தைய உன் கூட சேர்ந்து நான் இப்ப, நீ வந்து பொண்டாட்டியே கிடையாது, உன் கூட சேர்ந்து எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன் வந்திருக்கேன். அப்படிதான் வந்து சுமி உட்காந்துக்கிட்டு ஒருத்தனையும் போனை போட்டு என்ன பண்ற ஏது பண்ற எங்களையும் கூட்டு போன்னு டார்ச்சர் பண்ணிச்சா? கள்ளக்காதலி கொடுக்குற காசை பூரா நான் தான் மொத்தமா கொடுத்துறேன்ல, அதைத்தான் சொன்னீல இப்ப. அவன் காசு போனா வயசானவன், கிழவன், உடம்பு பூரா வியாதி வச்சிருக்கிறவன், ஏதோ வேணும்னு வேண்டா வெறுப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இப்பதானே சொன்னேன். யாருக்கு என்னது? நான் உன்னைய பத்தி பேசுறதே இல்லை, நான் எப்பவோ பேச்செல்லாம் நிப்பாட்டிட்டேன். சரி 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 சரி, நீ வந்து பொருட்டாதிக்க கூடாது, எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்றீல, அப்ப நீ ஒரு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்து தாராளமா, நீ கொடுக்க வேணாம், என் காசுல நீயே செலவு பண்ணிட்டு போடான்னு சொன்னியா? நீ இல்ல நீ சொன்னியா? நான் இப்ப வரைக்கும் நான் 3 நாளா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்ப நீ காசு கொடுக்க வேணாம்,
நான் எப்படியாவது ரெடி பண்ணி நான் அந்த காசுல போய்க்கிறேன் தானே சொன்னேன் நான். அப்போ உனக்கு என்ன ஒரு வருத்தம்? இதை எங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய யூடியூப் வருமானத்துல இருந்து குடும்பத்துக்கு செலவு பண்ணிடுவானோங்கிற அந்த பயம் தானே உனக்கு. அதைத்தானே நீ 3 நாளா சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் அது எல்லாம் ஒண்ணு தானே. நீ புரட்டாதிங்க கூட போகாத, காசு செலவு பண்ணாதங்கிறது ஒண்ணுதான். 199 ரூபாய உனக்கு செலவு பண்றேன், 1 ரூபா அந்த குடும்பத்துக்கு செலவு பண்றேன். சரி, இங்க என்னத்த அப்படியே அனுபவிச்சு என்னமோ தள்ளிட்டேன் என்னமோ சொல்ற உட்காந்துக்கிட்டு. இல்ல இல்ல, உன்னைய விட என்னமோ என்கிட்ட எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிற அதனால செய்யற அப்படிங்கிறிய. உன்னைய விட பாக்தாத்து பேரழகிய, உன்னைய விட உலக அழகிலாம் இருக்காளுங்க. அப்புறம் எதுக்கு நீ காசுக்காக தான் வாழ்ற என் யூடியூப்? அப்புறம் அப்படி ஒத்துக்கிட்டு போ, அவ்வளவுதானே. அப்புறம் நான் எங்க போனா என்ன, வந்தா உனக்கு என்ன? என்னைய கேட்க கூடாது, காசுக்காக தானே இருக்க, அதோட விட்டுறணும். அப்புறம் 4 நாளா எதுக்கு பஞ்சாயத்து இழுத்துக்கிட்டே இருக்க, சண்டை போட்டுக்கிட்டு? சண்டை எதுக்கு போடுற தினம்? போனதுக்கு அப்புறம் உட்காந்துக்கிட்டு நீ பேசுற பேச்சு, நீ ஒவ்வொரு செயலும் செய்யறதையும் பார்க்கத்தானே போறோம். சரி சரி, இப்பயே நான் சொல்றேன், இந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை. இதை இப்படியே விட்டுட்டேன்னா ஒரு பிரச்சனை இல்லை, 2 நாள்ல போயிட்டு வந்துருவேன். நான் மிரட்டல, நான் சொல்றது நியாயமான குடும்பம் எனக்கு அந்த குடும்பம் தான். ஏதோ உனக்கு நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு உனக்கே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னா, ரொம்ப திமுறா பேசுறது, ரொம்ப அகம்பாவமா பேசுறது, என்னமோ வந்து ஒரு இடத்துக்கு போறதா இருந்தா உன்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டு உன் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி போகணும்னு நினைக்கிறது, என்னை அடிமை மாதிரி நடத்துறதெல்லாம் நீ தான். ஆமா, நான் கிடையாது. நல்லவளா இருந்தா சரி போயிட்டு வா, நீ சாதாரண ஆளா இருந்தா பேசாம விட்டுட்டு போக வேண்டியதானே. சரி போயிட்டு வான்னு சொல்ல வேண்டியதானே. நான் போனா நான் இதை பண்ணுவேன். நான் கேட்கறது, நான் போனா நான் இதை பண்ணுவேன், நீ இப்ப நான் வந்து இதை பண்ணனா நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி என்னைய பிளாக்மெயில் பண்ணக்கூடாதுல்ல. அப்படி தேவையில்லை எனக்கு. நீ கிளம்பி போயிட்டே இரு. 10 பேர்கிட்ட போனவ சரி, எதா இருந்தாலும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு முடிவை கட்டிக்கிடுவோம். நான் ஃபைனல் பார்ப்பேன் என்னன்னு. கிளைமேக்ஸ் இப்பதான் நெருங்கிருச்சு. வாழ்க்கையில இத்தனை வருஷம் போனது பெருசு இல்ல, இந்த 2 நாள் போற விஷயம் நான் வைப்பேன் உனக்கு. நான் சொல்றத கேளு, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறதும் நீ என்கிட்ட இருக்கிறதும் ஒழுக்கமா இருக்கிறதும் என் கையில தான் இருக்கு. நான் நினைச்சேன்னா உன்னை கலட்டி விட்டாலும் விட்டதுதான். நீ போய் எப்படி சீரழிவுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சரியா, பாத்துக்கிறோமா? நீ சொல்ற பத்தியா, என்னை விட்டுட்டு போனா நீ நாசமா போயிருவ, நீ வந்து பைத்தியக்காரன் ஆயிடுவாங்கிறீங்களா? அதெல்லாம் நடக்காது. நான் எப்படி வாழ்வேங்கிறத உன் கண்ணு முன்னால வாழ்ந்து காட்டுறேன். நீ சொல்ற பாரு, ஏற்கனவே நான் எனக்கு சவால் விட்டவங்கிட்டேன்னா நான் ஜெயிச்சு காட்டினேன்னு, அது மற்றவங்கிட்ட, என்கிட்ட கிடையாது. என்கிட்ட அப்படி நடக்காது. இந்த விஷயத்துல நீ தோத்துதான் போவ. பந்தயம் வச்சுக்கிருவோமா? பந்தயம் வைக்கி. நீ கிறுக்கு பிடிச்சி அலையிறியா இல்ல நான் மெண்டல் பிடிச்சி ரோட்ல ஞாங்கன்னு கொட்டிட்டு திரிகிறான்னு பாப்போமா? 2 பேருக்கு சவாலே வச்சுக்கிருவோம். கிளம்புறேன். சரி ரைட்டு, தாராளமா கிளம்புறேன். சரி ரைட்டு, ஓகே. இதுக்கு மேல வந்து எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. நிறைய பேசிட்டா, வார்த்தைகளையும் நிறைய கொட்டியிருக்கா. இவ இப்ப வீடியோ போடும்போது நான் இங்கதான் இருந்தேன். பேசுனதை பூரா கேட்டுக்கிட்டு தான் இப்ப நான் அந்த வீடியோவே நான் போடுறேன். அவ பேசுனதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவன் சீக்கு வந்தவன், இவன் வயசானவன், உடம்பு சரியில்லாதவன் அப்படின்னு சொல்லி பேசினப்பவே எனக்கு சுருக்குன்னு வந்துச்சு. உடம்பு சரியில்லைன்னா சீக்கு வந்தவன் பார்த்து தானே இருக்க, சம்பளம் அந்த வருமானம் வேணுங்கிறதுக்காக தானே கூட இருக்க, அதை ஒத்துக்கிட்டு போ. நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். இன்னைக்கு கிளம்புறவன் தான். என் துணிமணி எல்லாத்தையுமே எடுத்து வை, நான் போறேன். எனக்கு சாப்பாடு கூட வேணாம், நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். எல்லாத்தையும் எடு, பேக் பண்ணு. இப்போ சொல்லிட்டீல, வண்டி வேணாம் காரு வேணாம், 2மே நீயே வச்சுக்க. நான் சேராட்டால கூட கிளம்பிக்கிறேன் என் பப்புவை கூட்டிட்டு. எனக்கு இனிமேல் இந்த வீட்டில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பார்த்துக்கிறலாம், உனக்கா எனக்காங்கிறத பார்த்துக்குருவோம். யார் தோத்து யார் காலடியில் வந்து விழுகிறாங்கிறதையும் பார்ப்போம். காலம் பதில் சொல்லும், பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் பதில் சொல்லுவாங்க. பார்த்துக்குருவோமா? பார்ப்போம், விடுங்க.